என்னம்மா நாகவழி நல்லா இருக்கியா? ஏக்கா சும்மா இருங்கக்கா. நெட்ட வழின்னு கூப்பிடுங்க, நாகவழின்னு கூப்பிடாதீங்க, எரிச்சலாக இருக்குது. எங்களுக்கு நீ நெட்ட வழிதாம்மா. அவ சும்மா கிண்டல் அடிச்சுட்டு அடக்கா. உன் பிரசண்ட காணிக்கை கொண்டு கோயில போட்டாரா? கோயில போட்டாரோ இல்லை அவர் வாயில் போட்டாரோ எனக்கு தெரியாதுக்கா. நான் அவர்கிட்ட 2 நாளாக பேசுறது கிடையாது. சரி கோவப்படாத, ஏதோ பரிகாரம் தானே அப்படி பண்ண ஆட விட்டாரு. விடு விடு. இருந்தாலும் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடதுக்கு. கருமம். ஆமா, கொஞ்சம் பெரிய துணியா கூட போட்டு விட்டுருந்துருக்கலாம். அது நல்லா இல்ல. அதை தான்க்கா நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, கரெக்டாக அந்த பாம்புகள் இப்படி தான் அந்த இந்தியன் சீரியலில் போட்டிருக்கோமோ அப்படி தான் போடணும்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். அதனால தான் வாங்கிட்டாராம். நான் உனக்கு வேணுக்குன்னே எப்படி செய்வேனா நெட்டம்மா அப்படின்னு அடிக்காரு. சரி விடு விடு. இப்போ வேற ஆளுவோ யாரும் இல்லை, நாங்க மட்டும் தானே இருந்தோம். அப்புறம் அது போக அந்த காக்கா முட்டை அண்ணன் அவ்வளோதான் இருந்தாங்க, வேற யாரும் இல்லை. என்ன செய்ய போவாங்கக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு எங்க எலிஃபண்ட் மேடம்க்கு பர்த்டே, எல்லாரும் வந்துருங்க. என்ன உலக அதிசயம், கூப்பிட்டு விட்டுருக்கா போலுக்கீங்களே. ஆமா, எலிஃபண்ட் மேடம் உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. சரி சரி, எத்தனை மணிக்குன்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு வரோம். வீட்டு உள்ள வரக்கூடாதான், மேடம் வெளியே நின்று சாப்பாடு போட்டுலாம் வீசுவாங்களாம். நீங்க எல்லாரும் தெருவில் நின்று புறக்கிட்டு போனோமா சொல்ல சொன்னாங்க. எங்களை பத்தி பிச்சைக்கார ஆள் மாதிரி தெரியுதோ, சாப்பாட்டுக்கு அளந்து போய் கிடக்குமோ. உங்க மேடமே பிறந்தநாள் கொண்டாட சொல்லு, நாங்க வரமாட்டோம். என்ன சாப்பாடு? பிரியாணி. ஐ பிரியாணி பிரியாணி பிரியாணி, ஐ லவ் பிரியாணி, ஐ லவ் சாப்பாடு. ஏஞ்சலு, நீ ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைக்கு தாய். நீ நினைச்ச 1000 பிரியாணி வாங்கி தங்கலாம். அங்க போய் பொறுக்கிட்டு அலையணும்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டா. ஆமா, இல்லைன்னா இழிச்சு சித்தி ஏசுவேன். ஓகே இழிச்சு சித்தி. நாங்கள் ஒன்றும் சாப்பாட்டுக்கு நாங்கள் தொங்க போட்டுட்டு அலையலை. இவன் மேலேருந்து எரிவாலாம் நாங்கள் பிடிக்கணுமாம. நான் அப்படி நாங்கள் சாப்பாட்டுக்கு செத்தா கிடக்கும். உங்கள் மேடம் நீயே வச்சு ஆளு போ. நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் ஆர்டர் கொடுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. என்ன பெரிய கன்ஃபார்ம் கின்ஃபார்ம் கிடக்க, நாங்க வரல, வர முடியாது. மேல இருந்து வீசுவால நாங்க பிறக்கணுமாமே. சரி நான் வாரேன். இவன் தாமா அவளுக்காக கிடந்து மாடா உழைக்கணும் மெண்டல் பெயர். பாவம், அவனுக்கு வேலைக்கு போக வழி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க கிடந்து சீரழி தான். நான் வேலைக்கு போக வழி இல்லாம இருக்கேனா? நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். சரி, நான் இதுக்காக கிடக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் இப்படி கிடக்க கூடாது. என்ன பிச்சுமணி, எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு எலிஃபண்ட் மேடம். எலிஃபண்ட் மேடம் ஹாப்பி பர்த்டே. என்ன 10 ரூபா காலிஃபிளவரை தூக்கிட்டு வந்திருக்க, தூர கொண்டு போ. காலிஃபிளவர் கிடையாது, இது பொக்கே. பொக்கேவை நான் இவ்வளவு பெரிய பக்கமே மண்டையிலே வைக்க முடியும், தூர எடுத்துட்டு போ. எல்லாம் தயாரா? எல்லாம் தயார் எலிஃபண்ட் மேடம். கீழே எல்லா ஆளுவளையும் நிக்க விட்டுருக்கியா? நான் மேல இருந்து மகாராணி போல எல்லாத்துக்கும் சாப்பாடு பொட்டலத்தை வீசுவேன். சரியா? எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடு, நல்ல இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ்ல போட்டு விட்டா நல்ல அழகா செய்தாவளேன்னு எனக்கு பாராட்டு கிடைக்கும். ஆனா எலிஃபண்ட் மேடம், சாப்பாடு பொருளை அப்படி வீசக்கூடாது, கையில கொடுக்கறது தான் கரெக்ட். கரெக்ட் தப்ப பத்தி பிச்சைக்காரம்லாம் பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. நான் மாடியில இருந்து வீசுன்னு வீசுவேன், ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு போகணும். சரியா? போய் ரெடி பண்ணு. எல்லாரும் வெளியே தான் நிக்காங்க எலிஃபண்ட் மேடம். பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி பூரா நிப்பா. சாப்பாட்டுக்கு அடிச்சுட்டு எவனும் செத்துறக்கூடாது. என்னால போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக முடியாதுப்பா. நான் பாத்துக்கிறேன் எலிஃபண்ட் மேடம். 10 ரூபா பூச்சட்டை தூக்கிட்டு வந்துட்டான் பிச்சைக்காரன். பிச்சுமணி, இது என்ன மெண்டல் பூரா அடிட்டு அடக்குவா? மெண்டல் கிடையாது, அவங்களாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக விதவிதமா டான்ஸ் ஆடுறாங்க எலிஃபண்ட் மேடம். எங்க அக்கா ஒரு பிச்சைக்கார கூட்டத்துல இருப்பாள், அந்த கூட்டத்தை கூப்பிட்டியா? ஆமா எலிஃபண்ட் மேடம், நான் போய் கூப்பிட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்க என்ன சாப்பாடுக்கு வக்கத்து இருக்கோமா, உன் பிரியாணியை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி திட்டாங்க. உமா மட்டும் வந்திருக்கா? மேபி அவ சாப்பாட்டுக்கு செத்தவளா இருப்பா. என்ன எல்லாம் ஒன்னொன்னு ஒரு தினசா நின்று கூப்பிட்டு கிடக்குவே. சீக்கிரம் சாப்பாடை தூக்கி போட சொல்லி சொல்றாங்க எலிஃபண்ட் மேடம். ஏடி உமா, ஒரு கவிதை சொல்ல, அப்பதான் சாப்பாடு தருவேன். அழகே பொறாமை படம் பேர் அழகே ஆனுமதி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டிருந்த பொட்டலம் வீசும் நிகழ்ச்சி இப்பொழுது நடக்க போகிறது. இந்த அங்கட்டையே கேட்டு, ஐயோ உமான் அதறி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாள. நான் சாப்பாடு போடலங்கிற அம்பிட்டு பேர் நீ பிச்சு எடுத்துருவானுவோ. 10 நாளைக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இருங்க தாரேன் அம்மா. அம்பிட்டு கூட்டத்தை கூப்பிட்டது தப்பா பச்சை பூரா பிச்சைக்காரனோ கடிச்சு தின்னுபிடுவானோ நம்மள.
ஓ சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டு வந்துட்டியா? இல்ல 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 எலிஃபண்ட் மேடம். ஐயோ கீழே விழுந்துட்டேனே. ஐயோ எலிஃபண்ட் மேடம் என்ன ஆச்சு? ஐயோ கீழே விழுந்துட்டேன், மண்டை உடஞ்சிருக்கும் போலயே. ஐயோ பர்த்டே அதுமா இது உங்களுக்கு தேவையா? இருங்க வாரேன். பொட்டலத்தை வீச போய் எப்படி நான் விழுந்து எடுக்கனே கடவுளே. ஃபுட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்படி வீசுனா இந்த மாதிரிலாம் ஆகதான் செய்யும். எந்திரிங்க. இவன் இதான் சாக்குன்னு நல்ல சாபம் விடுவான் சாபம். வாங்க நான் தூக்கிட்டு போறேன். மறுபடி கீழகனும் போட்டு தொலைச்சிடாத. இப்பதான் பூசணிக்கா மாதிரி டொம்முன்னு விழுந்தேன். ரொம்ப திமிர் பண்ணக்கூடாது எலிஃபண்ட் மேடம். கொஞ்சம் அடக்கி வாசிங்கோ. சரி சரி நீ வாய மூடு. குழந்தை பையா, நல்ல சாப்பாடு, கீரை சாதம் உடம்புக்கு நல்லது. ரொம்ப டேஸ்டா இருக்கு. வந்ததுல இருந்து ஒரே துணி போட்டிருக்கியப்பா, வேற துணி இல்லையா? எப்பா நேத்து அரவிந்த் சாமி நம்ம வீட்ல போய் துணி எடுக்க போனப்ப அம்மா கொடுக்க மாட்டேன்டா. நீ போக வேண்டியதானல? போனா அம்மா அடிப்பா பிடிச்சிட்டுருவாளா, அதான் நான் போல. குழந்தை பையா, அம்மாவை பத்தி பயப்படக்கூடாது. அம்மா வந்து நமக்கு தெய்வம் மாதிரி. எங்க அம்மா கோவம் வந்தா பேய் மாதிரி. நான் நாளைக்கு போய் உன் துணி எடுத்துட்டு வரேன். என்ன செய்யலான்னு பாத்துருவோம். மண்டுக்கட்டு ஐயா, முதலாளி ஐயா, எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? கன்சிகா எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா நீ தப்பா நினைக்க கூடாது. நீ ஓகே சொல்லுவியா? சொல்லுங்க முதலாளி ஐயா. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அட்டு கடவுளே, என் நெஞ்சில இடி இறக்கிட்டீங்களே முதலாளி ஐயா. அரமெண்டல், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன மாதிரி நடிக்கணும். மாலைங்குளத்துமா அவங்க பின்னாடி போய் நிக்கணும். உடனே என் பொண்டாட்டி ஐயோ 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 என் புருஷன் என்னை விட்டுட்டு போறாரேன்னு என் காலில் விழுந்து என்னைய கூப்பிடுவா. அப்புறம் அப்படியே நான் அங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீ இந்த வீட்டுல இரு, எப்போ உங்களை பேக்கரிக்கு வா. இல்ல இல்ல குழந்தை பையன், இதெல்லாம் விசப்பரிச்ச. அப்பா வந்து சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. சும்மா நடிப்பு காணத்தை செய்யுங்க. இல்ல இல்ல, அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துரும். இது ஒண்ணுதான் சேர்றதுக்கு வழி இல்லைன்னா அவ வீஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். நானும் ஒரு கோவக்காரன், அப்படியே பிரிஞ்சு கிடக்க வேண்டியதா. சரி முதலாளி ஐயா, அப்ப நம்ம அந்த மாதிரி டிராமா பண்ணுவோம். நீங்க உங்க மனைவியோட சேர்ந்துருங்க. சரி கன்சிகா. ஐயா நாளைக்கு அப்பாவுக்கும் கன்சிகாவுக்கும் கல்யாணம். மெண்டல் பையில கல்யாணம் இல்ல, கல்யாணம் மாதிரி நடிக்க போறோம். ஆமா நடிக்க போறீங்க. என்ன உன் ஃப்ரெண்ட் இசை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? என்னன்னு தெரியலையே. அது கேப்போம். காலேஜ் பெல் அடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. வா உட்கார்ந்து பேசுவோம். அடுத்தவங்களுக்காக நான் போதுமே வாயை பிளந்துட்டு வருவிய. என் கிளாஸ்ல உள்ள பிள்ளைகளை பத்தி நான் சொல்லும்போது நீ வாயை பிளந்துட்டு தானே கேட்ட. அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு கதையும் நான் கேட்பேன். என்ன அழுதுட்டு இருக்க? என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. என்னன்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் இயர் தானே காலேஜ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல. அதுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்துட்டான். அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோன்னா கடமை தீர்ந்ததுன்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு இருக்காவ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. படிச்சு முடிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு எவ்வளோ ஆசையோடு இருந்தேன் தெரியுமா? கேட்டால் அந்த மாப்பிள்ளை நகையே வேண்டாம், பொண்ணு கிடைச்சா போதுன்னு இருக்கானா. அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியும் பொண்டாட்டி ஓடிட்டாலாம். இது 2ஆம் தரம்மா. அதனால அவன் நகையும் போட்டு எங்கள் அம்மா அப்பாவுடைய கடனையை அடைச்சி விடுதுன்னு சொன்னானா. அதனால என்னையை கெட்டி வைக்கணும்னு 2 பேரும் ஒத்த காலில் நிற்காங்க. நல்ல பணத்தாசையை காட்டியிருக்கான் போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பணக்கார மாப்பிள்ளை போல. பணக்காரனா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, எனக்கு வேண்டாம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். உங்க அம்மா பக்கம் பைத்தியம் பிடிச்சிட்டா? படிக்கிற பிள்ளைய படிக்க விட்டுட்டு கல்யாணம் பண்ணணுமா? இது ஒரு பெரிய பிரச்சனைப்பா. எவ்வளவு வருஷம் மாறினாலும் மக்கள் மாறவே மாட்டாங்க. இந்த செமஸ்டர் வரைக்கும் தான் வருவேன்டி காலேஜுக்கு. அதுக்கப்புறம் வரமாட்டேன். உங்களெல்லாம் இனிமே நான் பார்க்கவும் மாட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சோறு கறி ஆக்கி போட்டுக்கிட்டு பிள்ளை குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. எவ்வளோ ஆசையா இருந்தது தெரியுமா? கிளாஸ்ல நான் டாப்பர் வேற. நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசையா இருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போடுதா அவளே. நான் உங்க அம்மா கிட்ட வந்து பேசுவேன் டி. நீ பேசினா மட்டும் கேட்டுறவா போறாங்க? எல்லாம் என் தலைவிதிப்படி தான் நடக்கும். ரெஜிஸ்டர்ல இருந்து இந்த பொண்ணுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து நான் பேசுறேன். என்ன கடனோ நான் அடைக்கிறேன். படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய படிக்க விட மாட்டேக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கே போறேன் அவங்க வீட்டுக்கு. நான் வந்து பேசுதேன் டி, கண்டிப்பா நான் பேசுதேன். எங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டு வந்து பேசுதேன். எனக்கு நம்பிக்கையே இல்லை. எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோணுது. அப்படின்னாலும் அப்புறம் படிக்க முடியாதே. என்ன செய்யனே தெரியல டி. அப்ப கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. சீ வாய மூடு. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து நீ என்ன செய்வட்டி? மாப்பிள்ளை அழகா இருக்கானான்னு பார்ப்பேன், வசதியான்னு பார்ப்பேன், ஓகேன்றவன். சீ வாய மூடு. ஆளு மூஞ்சியும் பாரு. சும்மா சொன்னேன்டி, விளாண்டுட்டு இருக்கேன். என்ன செய்ய முடியும்? உங்க அம்மா அப்பா முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பாவமா தான் இருக்கு.
விசேகா நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வேன். இது நினச்சிக்கிட்டதுங்க சும்மா விளாண்டேன். என்ன செய்ய முடியும்? கடவுளா இறங்கி வந்து உதவி செஞ்சா உண்டு, இல்லைன்னா கடவுள் மனசு ரூபத்துல விட்டாதான் உண்டு. வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அம்மாவா பேச்சை மீறி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அவங்க மனசு மாறினாதான் உண்டு. நான் கும்பிடுற தெய்வம் உண்மையா இருந்தா இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காம போகணும். கண்டிப்பா நீ படிப்ப, படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போவ, இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். படிச்சு வாழ்க்கையில முன்னேறும் நினைக்கிற பிள்ளைங்களுக்கு இப்படி முட்டுக்கட்டை போடுறவங்கள என்ன சொல்லணும் எனக்கே தெரியல.